வருஷம் வருஷம் ஆஸ்கருக்கு நாசியில் செய்த படுகொலைகளை பற்றின படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த ரியல் பெயின். படத்தோட கதை என்னன்னா, டேவிட் பெஞ்சின்னு 2 சகோதரர்கள் தன்னோட பாட்டி வீட்டை பார்க்கறதுக்காக நியூயார்க்ல இருந்து போலாண்டு போகிறாங்க. இவங்க கூட ஒரு 5 நபர்களும் வந்துட்டு சேர்ந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒட்டுக்கா ஒரு குழுவாக வந்துட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயணத்தில் இவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், டேவிட்டும் பெஞ்சுக்குமான புரிதல்கள், நாசிகள் செய்த கொடுமைகள், இதையெல்லாம் தான் இந்த படம் போர்ட்ரேட் பண்ணுது. இந்த படமே ஒரு ஜெம் ஆஃப் மூவி தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அதை வந்துட்டு நல்லா கேரி அவுட் பண்ணியிருந்தாங்க. அது கூட இருந்த அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே டூரிஸ்ட் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் இந்த பெஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். அவன் பெஞ்சி எப்படின்னா தான் மனசில் பட்டதை வந்துட்டு அப்படியே ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆள். அதே மாதிரி சில சமயங்களில் வந்துட்டு முகசொலிக்கிற மாதிரியான விஷயங்களையும் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனால் வந்துட்டு அவன் சொல்கிறதுல எல்லாமே உண்மை இருக்கும். ஆனால் நம்ம டேவிட் அப்படி கிடையாது. டேவிட் ஒரு இன்ட்ரோவர்ட்டு. டேவிட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். அதாவது வந்துட்டு நம்ம பெஞ்சியை வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க முடியலங்கிற ஒரு சின்ன ஒரு பயமும் வந்துட்டு டேவிட்க்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு ஒரு நைட்டு டின்னர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு பெஞ்சி பஸ்ட் அவுட் ஆகி வந்துட்டு கிளம்பி போயிடுவாப்படி. அப்போ வந்துட்டு டேவிட் வந்துட்டு பெஞ்சியை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த சீனே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சில சீன்கள்லாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளைனான இடத்த காமிச்சு இங்கே வந்துட்டு மார்க்கெட் இருந்தது அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் இருந்துச்சு, இங்கே இந்த ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த யூதர்கள் இருந்த அந்த அழிஞ்ச இதை வந்துட்டு அதை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக இருக்கும். அது பார்க்கும்போதே அதில் வந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. இதே மாதிரி வந்துட்டு அந்த டூர் கைடு வந்துட்டு ஒன்று சொல்லுவார். இதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சன்ட்ரேஷன் கேம்ப் வந்துட்டு விசிட் பண்ணது இல்லைன்னா ஓவர்வெல்மிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். படம் பார்க்குற நம்மளுக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அது வந்துட்டு பயங்கரமான சீன். அது அது எப்படி போகும்னா, அங்கே போகும்போதே வந்துட்டு சைலண்ட் ஆகிடும். இங்கே தான் வந்துட்டு அங்கே அந்த உள்ளே போய் வந்துட்டு படிக்கிற மாதிரி படிப்பார் அவர் எழுதியிருக்கிறது. இங்கே தான் வந்துட்டு எங்களை கூப்பிட்டு வந்து எங்களை வந்துட்டு ஷேவ் பண்ணி விடுவாங்க. ஷேவ் பண்ணி விட்டு அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு இடமா அப்படியே அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கிற சவுண்டு மட்டுமே அந்த 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 காட்சிகளை பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். அது அப்படியே போவாங்க. போகும்போது வந்துட்டு ஒவ்வொரு இடமா காட்டுவாங்க. அதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குளிக்கிற இடத்த காமிச்சிட்டு அப்படியே அடுத்தடுத்து போவாங்க. அது பார்த்தா இதுதான் வந்துட்டு கேஸ் சேம்பர் அப்படின்வாங்க. பயங்கரமாக இருக்கும் அது. அதை வந்துட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கே எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த சீன். அந்த மூடை வந்துட்டு பயங்கரமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த சீன். அதுக்கப்புறம் அப்படியே போகும். அப்படியே போய் அந்த ஓவனை காட்டுவாங்க. அப்படியே அந்த ஷூஸ் இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் இதை காமிச்சிருக்காங்க. அந்த இறந்தவங்களோட அந்த படுகொலைகள், அந்த குழந்தைகளோட ஷூஸ் அதை வந்துட்டு அது எதிரையும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே வந்துட்டு திணிக்கல. ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கு. அதுதான் வந்துட்டு இதோட பெரிய ப்ளஸ். ஒரு சின்ன காமெடியும் கூடயும் வந்துட்டு அதை ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. அதாவது வந்துட்டு நம்மளை அள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாம, அது வந்துட்டு சும்மா அது ரொம்ப சிம்பிளா அப்படியே வைக்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா அது வந்துட்டு பயங்கர ஒரு இம்பாக்டை கொடுக்குது அது. சத்தியமா நான் வந்து அப்படியே எனக்கு அப்படியே எமோஷன் ஆயிட்டேன் நான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு அதுதான் வேணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு நம்ம டேவிட்டா நடிச்சவர் அவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு டைரக்டர்னு கூட. பேர் வந்துட்டு ஜெஸ்ஸி ஐசன்பர்க். செமையா பண்ணியிருந்தாரு. நிறைய படத்துல நடிச்சிருக்காரு அவரு. அதே மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சாப்பின்னு வர பியானோ பீசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமா இருந்துச்சு. அந்த கன்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வந்துட்டு வெளியே வருவாங்க. அந்த வேன் அப்படியே போகும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருக்கும். அப்படியே சைலண்டா நம்மளுக்கே அது ஒரு மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பியானோ பீஸ் வந்துட்டு போடுவாங்க. செமையா இருக்கும். அட்டகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. நம்ம வேற ஒரு படத்துல பார்ப்போம். தேங்க்யூ.